வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி சிவப்பிரவசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாடல் 56. ஆன்மா சத்தையும் அசத்தையும் அறியும் அப்படிங்கிறத தலைப்பை கொடுத்துருக்காங்க. அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வரி வசத்தறிந்த இதனில் உயிர் அறியாது ஈசன் அவ்வறிவு அறியான் அல்லது அசேதனம் அறியாது ஆவி செவ்விய கருவி கூடி தெரிவுறாது அருளில் சேரா ஒவ்விரு வகையது எண்ணில் ஒளி இருள் ஒருங்கு உறாவே அப்படின்னு சொல்லி அதற்கு அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அப்போ அதற்கான ஒரு பொழிப்புரை அல்லது விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் நிறைய அந்த பிற சமயவாதிகள் என்ன சொல்கிறாங்க, அதற்கு மறுப்பு தெரிவித்து சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஈஸ்வர விகாரவாதிகள் அவங்க, அப்புறம் சிவ சமவாத சைவர், ஐக்கியவாத சைவர் முதலியோர் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் அசத்து பொருள் என்று உயிர் அறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் இது அசத்து பொருள் அப்படின்னு சொல்லி உயிர் அறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை சைவ சித்தாந்தம் எப்படி மறுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர் தானாக பிரபஞ்சத்தை அசத்தென்று அறிய மாட்டாது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன்னா இப்போ உயிர் நமக்கு தெரியும், தானாக அறியக்கூடிய இது கிடையாது இல்லையா. இப்போ பிற பொருள் அறிவிக்கவே அது அறியும் தன்மை உடையது. அதனால் அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர் தானாக இந்த பிரபஞ்சத்தை அது அசத்து அப்படின்னு சொல்லி அறிய மாட்டாது அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் மறுப்பாக தெரிவிக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சிவாத்துவித சைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈசன் அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த பிரபஞ்சம் அசத்து பொருள்னு சொல்லி உயிர் அறியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்லிச்சு. உயிர் தானாக எதையுமே அறியாது, அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர் தானாக பிரபஞ்சத்தை அசத்தென்று அறிய மாட்டாது அப்படின்னு மறுத்து சொல்லிட்டாங்க. அடுத்து சிவாத்துவித சைவர் என்ன சொல்கிறாங்க, ஈசன் அறியும் என்பர். அந்த ஈசன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி அவர் அறிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு இந்த இறைவன் இந்த உலகத்தை பற்றி பிரபஞ்சத்தை பற்றி அறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மறுப்பு என்ன தெரிவிக்காங்க, சிவம் வியாபக அறிவாதலால் எவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பது இன்றி அது ஏகதேசமாய் சுட்டி ஒன்றை அறியுமாறு இல்லை. சுட்டி, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சிவம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் வியாபகம் அறிவு, அவருக்குள்ள அறிவு வியாபக அறிவாதலால் எவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பது அதான் இந்த சிவத்துடைய தன்மை. அப்போ சிவம் வியாபக அறிவு உடையவராயும் எவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பதுமாக இருக்கிறாரு. ஆனால் எதையுமே சுட்டி ஒன்றே அறியுமாறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுட்டி அறிதல் அப்படின்னா என்ன, இது கூடம், இது ஆடை அப்படின்னு, ஏன்னா நம்மளோட சுட்டி அறிதல் போல முதல்வனும் பொருளை சுட்டி அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒவ்வொன்றா இது 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 அப்படின்னு அப்படி ஒன்று ஒன்றா அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒருங்கே எல்லாவற்றையும் அறிந்து நிற்கக்கூடியவர். அவருக்குள்ள அறிவு வியாபக அறிவு. அதனால் ஈசன் அறியும் அப்படின்னு அந்த சிவாத்வித சைவர் சொன்னதை சைவ சித்தாந்திகள் சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்லுது. ஓகேங்களா. அப்போ அவர் இந்த மாதிரி சுட்டி ஒன்றை அறியுமாறு இல்லை. சிவம் ஏகதேசமாய் சுட்டி ஒன்றை அறியுமாறு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா அது வியாபக அறிவு, சிவத்தோட அறிவு வியாபக அறிவு, எவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்கிறது. அப்போ சுட்டி அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அது அறியவும் மாட்டாது இல்லையா. சுட்டி அறிதல்னா ஒன்று ஒன்றா இது என்னது ஒவ்வொரு பொருளும் என்னன்னு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முதல்வனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வியாபக அறிவுடையவர், எல்லாவற்றையும் ஒருங்கே அறிஞ்சு வச்சிருக்காரு. அதனால் ஈசன் அறியும் சொல்கிறதும் அவங்க சரி கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்லுது. அடுத்தது சிவசமவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இந்திரியங்கள் அறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை பற்றி இந்திரியங்கள் அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சைவ சித்தாந்தம் என்ன மறுப்பு சொல்லுது அப்படின்னா, இந்திரியங்கள் ஜடம் ஆகையினால தாமாக அது அறிய மாட்டா அப்படின்னு அதையே மறுத்து சொல்கிறாங்க.
அடுத்து சங்கராந்தவாதிகள் என்ன சொல்கிறாங்க? உயிரும் கருவிகளும் கூடி அறியும். அந்த பிரபஞ்சத்தை பற்றி யார் அறியும்? உயிரும் கருவிகளும் கூடி அறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சைவ சித்தாந்தம் எப்படி மறுப்பு சொல்லுது அப்படின்னா, அதே மாதிரி இப்போ உயிர் ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது அறிவித்தால் ஒழிய அறிய மாட்டாததாக இருக்கக்கூடியது. அடுத்தது கருவிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஜடம் இல்லையா? அந்த ஜடமான அந்த கருவிகள் அதுக்கும் அறிய தெரியாது. அப்போ இந்த இரண்டும் கூடி அறிய மாட்டா அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் அதை மறுத்து சொல்லுது. அடுத்து சைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரும் அருளும் கூடி அறியும் என்பர். அப்போ உயிரும் அருளும் கூடி அறியும், சேர்ந்து அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சைவ சித்தாந்தம் எப்படி மறுத்து சொல்லுது அப்படின்னா, பெத்த நிலையில் அந்த இப்போ உயிரும் அருளும் சொல்லும்போது இறைவனும் அந்த திருவருளும் அந்த உயிரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சைவ சித்தாந்தம் எப்படி மறுத்து சொல்லுது? பெத்த நிலையில் உயிர் அருளில் பொருந்தாததாகையால் அந்நிலையில் உயிர் அறிய மாட்டாது. இப்போ உயிரும் அருளும் கூடியிருக்கிறது எப்போ? முக்தி நிலையில் தான் கூடியிருக்கும் இல்லையா? ஆனால் பெத்த நிலையில் அல்லது கட்டு நிலையில் அந்த உயிர் அருளில் பொருந்தலை. அந்த நிலையில் உயிர் அறிய மாட்டாது அப்படின்னு சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்கிறாங்க. அடுத்து ஐக்கியவாதிகள் என்ன சொல்கிறாங்க? அருளும் கருவிகளும் கூடி அறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இறைவனுடைய திருவருளும் கருவிகளும் கூடி அறியும் சொல்கிறதுக்கு சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்லுது. ஒளியின் முன் இருள் நில்லாதது போல அருளின் முன் கருவிகள் முனைத்து நில்லாது. எப்படி ஒளிக்கு முன்னாடி இருள் நிற்காதோ அது மாதிரி இறைவனுடைய திருவருளுக்கு முன்னால் கருவிகள் முனைத்து நிற்காது. ஆகையினால அந்த ரெண்டும் கூடி, அதாவது அருளும் கருவிகளும் கூடி அறிய மாட்டாது அப்படின்னு இப்போ ஒவ்வொரு சமயத்தவரும் சொல்லக்கூடிய, அதாவது பிரபஞ்சத்தை அறியக்கூடிய விஷயங்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே அது தப்பு அல்லது அதுக்கு மறுத்து இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அசத்தை அசத்தென்று அறிந்து எந்த அறிவினில் அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர் தானாக அதனை அறிய மாட்டாது. அப்போ அசத்தென்று அறிந்தது எந்த அறிவோ அது அறிவித்தால் தான் அறியக்கூடிய அந்த உயிர் தானாக எதையுமே அது அறிய மாட்டாது. அதே மாதிரி முற்றறிவுடைய அந்த சிவன் அதனை சுட்டி அறிய வேண்டுவது இல்லை. இப்போ நமக்கு ஒரு சம்மரி மாதிரி இதை கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பிற சமயவாதிகள் என்ன சொன்னாங்க? அதை பிரபஞ்சத்தை அறிவதை பற்றி இந்த உயிர் அறியும் அல்லது ஈசன் அறிவான் அல்லது கருவிகள் அறியும் அல்லது உயிரும் திருவருளும் அறியும் அல்லது அருளும் கருவிகளும் அறியும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா பிற சமயவாதிகள். அதை மறுத்து சைவ சித்தாந்தம் சொல்லிக்கொண்டே வந்தாங்க. இப்போ அதை ஒரு சம்மரி மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. அசத்தென்று அறிந்தது எந்த அறிவெனில் அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர் தானாக அதனை அறிய மாட்டாது. இது பாயிண்ட். அவங்க சைவ சித்தாந்தம் வலியுறுத்திய விஷயங்கள். ரெண்டாவது, முற்றறிவை உடைய சிவன் அதனை சுட்டி அறிய வேண்டுவது இல்லை. மூணாவது, கருவிகள் ஜடமாதலால் அவைகளும் அறிய மாட்டா. இனி உயிர் கருவிகளோடு கூடிய அறியுமெனில் தானாக அறிய மாட்டாது. உயிரும் அறிவில்லாத கருவிகளும் கூடி அறிய மாட்டாது. அடுத்தது, உயிர் அருளோடு கூடி அறியும் என்றால் பெத்த நிலையில் அல்லது கட்டுநிலையில் உயிர் அருளோடு பொருந்தாததாகையால் அந்நிலையில் உயிர் அறிய மாட்டாது. அடுத்து, அருளும் கருவிகளும் கூடி அறியும் என்றால் ஒளியும் இருளும் போதுமாதலின் அது அவை இரண்டும் ஒருங்கு கூடி நிற்பது இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஒளி வரும்போது இருள் அந்த இடத்துல இருக்காது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த ஒளியும் இருளும் போதுமாதலின் அவை இரண்டுமே ஒருங்கு கூடி நிற்காது அப்படின்னு அவங்க சொல்லி இதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ ஒவ்வொன்றுடைய தன்மைகளையும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உயிருடைய தன்மை அறிவித்தால் தான் அறியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கருவிகள் ஜடம், அதுவும் அறியாது. இறைவன் அறிவான்னா சுட்டி அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் வியாபக அறிவுடையவன், எல்லாத்தையும் ஒருங்கே ஒரு காலத்தில் அறிஞ்சு வச்சுருக்கான், அதுவும் இல்லை. சரி, அப்போ உயிர் கருவிகளோடு அறியுமா அப்படின்னா கருவி ஜடம், உயிர் அறிவித்தால் தான் அறியும். ரெண்டும் சேர்ந்து பிரபஞ்சத்தை பற்றி அறியாது. சரி, உயிர் அருளோடு கூடி அறியுமா அப்படின்னா இந்த உயிர் அருளோடு எப்போ முத்தி நிலையில் தான் அருளோடு இருக்கும், கட்டு நிலையிலோ பெத்த நிலையிலோ அருளோடு இருக்காது. அப்போ எப்படி இந்த உயிரும் கருவியும் சேர்ந்து உலகத்தை அறிய முடியும்? அதுவும் முடியாது. அப்போ அருளும் கருவிகளும் அறிய முடியுமா அப்படின்னா ஒளியும் இருளும் போல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஒளி வரும்போது இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அருள் வரும்போது கருவிகள் அங்கே வேலை செய்யாது. அப்படி அதுவும் அறியாது அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே இதை எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதுதான் இதற்கான இந்த பாடலுக்கான விளக்கமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்மா சத்தையும் அசத்தையும் அறியும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசத்து பொருளை அசத்து என்று அறிந்தது எந்த அறிவு என்றால், அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர் அதனை அறிய மாட்டாது. இப்போ ஒரு அசத்து பொருளை அசத்து அப்படின்னு அறிந்தது எந்த அறிவு அப்படின்னா, அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத அந்த உயிரினுடைய அறிவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர் அதனை அறிய மாட்டாது. தானாக அறியக்கூடிய இது அதுக்கு இல்லை, உயிருக்கு அறிவித்தால் தான் அறியும். அப்போ அசத்து பொருளை அசத்துன்னு அதை எப்படி தானாக உணரும், அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முற்றறிவுடைய இறைவனும் அந்த அசத்து பொருளை அறிய வேண்டியது இல்லை. அசத்து பொருளும் ஜடமாதனால அவைகளும் எதனையும் அறிய மாட்டாது. எனவே உயிர் கருவிகளோடு கூடி ஒரு பொருளை அறியும் என்றால் அதுவும் நடக்காது. ஏனென்றால் தானாக அறிய மாட்டாத உயிரும் அறிவற்ற கருவிகளும் கூட முடியாது. அடுத்தது, உயிர் அருளோடு கூடிய அறியும் என்றால் எல்லா நிலையிலும் அருளோடு கூட முடியாது. பெத்த நிலையில் அருளோடு பொருந்த முடியாது. எனவே உயிர் அறிய மாட்டாது. கருவிகள் அருளோடு கூடிய அறியும் என்றால் அதுவும் முடியாது. அவை இரண்டும் இருளும் ஒளியும் போன்றது. அப்போ இந்த இடத்துல பிற சமய வாதங்களை மறுத்து ஆன்மா ஒன்றுதான் அசத்து பொருளையும் அறியும், சத்து பொருளையும் அறியும் அப்படின்னு இந்த ஆசிரியர் இந்த பாடலில் விளக்குறாங்க. அப்போது ஆன்மா ஒன்று தான் சத்து பொருளையும் அறியும், அசத்து பொருளையும் அறியும். அசத்து பொருளாகிய ஜட பொருள் அறிவற்றது ஆதலால் ஆன்மாவையும் இறை அருளையும் அது அறியாது. அப்போ அசத்து பொருளாகிய இந்த ஜடப்பொருள் இருக்கு இல்லையா, அது அறிவற்றது. அதனால் அது இறைவனையோ ஆன்மாவையோ அது அறியாது. இறைவன் முற்றும் அறிந்த காரணத்தால் எதையும் அறிய வேண்டுவது இல்லை. எனவே அறிவிக்க அறிகின்ற அந்த ஆன்மாதான் அசத்து பொருளாகிய ஜடப்பொருளையும் சத்து பொருளாகிய இறைவனையும் அறிகின்ற பொருளாகும் அப்படின்னு சொல்லி உயிரினுடைய அந்த தன்மையும் பற்றி இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.